ஆச்சி பாதாம் ட்ரிங்க். ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்கினா ஒன்னு ஃப்ரீ. தமிழகத்தில் இன்று முதல் 9ஆம் தேதி வரை சில இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய மழைக்கு வாய்ப்புள்ளது என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. விரிவான விவரங்களை வழங்க நமது செய்தியாளர் ஹரிஷ் இணைந்திருக்கிறார். ஹரிஷ், வானிலை ஆய்வு மையத்தின் முன் அறிவிப்பு என்ன? தற்பொழுது வரை எந்தெந்த இடங்களில் எந்த அளவிற்கு மழை பெய்திருக்கின்றது? மீனவர்களுக்கான எச்சரிக்கையாக என்னென்ன விடுக்கப்பட்டிருக்கின்றது? சொல்லுங்க. மோகன், தமிழகத்தில் இன்று முதல் 9ஆம் தேதி வரை 4 நாட்களுக்கு சில இடங்களில் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய மழை பெய்ய வாய்ப்பு உள்ளது என சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. அதன்படி தமிழகம் நோக்கி வீசும் மேற்கு திசை காற்றில் வேக மாறுபாடு நிலவுகிறது. இதன் காரணமாக தமிழகத்தில் இன்று ஓரிரு இடங்களிலும் வரும் 7ஆம் தேதி முதல் 9ஆம் தேதி வரை சில இடங்களிலும் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய மணிக்கு 30 முதல் 40 கிலோமீட்டர் வேகத்தில் லேசான முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். வரும் 10ஆம் தேதியில் சில இடங்களில் 11ஆம் தேதி வரை ஒரு இடங்களிலும் லேசான முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்பு உள்ளது. அது மட்டும் இல்லாமல் தமிழகத்தில் இன்று சில இடங்களிலும் அதிகபட்ச வெப்பநிலை வழங்கப்படும் 5 டிகிரி மற்றும் வரை அதிகரித்து வாய்ப்புள்ளது. சென்னை மற்றும் புறநகர் பகுதியிலும் இன்று வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். நகரின் சில பகுதியிலும் லேசான மழை பெய்வதற்கும் அதிகபட்ச வெப்பநிலை 100 டிகிரி, குறைந்தபட்ச வெப்பநிலையாக 82 டிகிரியாக அளவில் இருக்கும். அது மட்டும் தமிழகத்தில் நேற்று காலை 8:30 மணி அளவிலிருந்தும் 24 மணி நேரத்திலும் மிதமான மழை அளிக்கப்படும். அதிகபட்சமான அதாவது நாமக்கல் மாவட்டம், ராசிபுரம், மதுரை மாவட்டம், கல்லந்தேரி, சென்னை பாரிமுனை, ஐயம்பாக்கம் ஆகிய இடங்களிலும் 3 சென்டிமீட்டர், சென்னை கொளத்தூர், ஐனாவரம், தண்டையார்பேட், பெரம்பூர், காசிமேடு, மாதவாரம், வில்லிவாக்கம், அமைந்தகரை ஆட்சியர் அலுவலகம், அது மட்டுமல்ல ராமநாதபுரம் மாவட்டங்களும், திருவண்ணாமலை, தொண்டி, கோவை மாவட்டங்களும் மழை பெய்வதற்கும் வாய்ப்பு உள்ளதென தெரிவித்திருக்கிறார்கள். மோகன், விவரங்களை வழங்கியதற்கு நன்றி ஹரிஷ்.